நிலத்துல முதலீடு பண்றது இந்த இந்த டைம் பீரியட்ல ரொம்பவுமே அத்தியாவசியம். சிம்மராசி நண்பர்களுக்கு 80% ஃபாரினுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும். மாசம் மாசம் ஒரு நகைச்சீட்டு மாதிரி போடுங்க. குரு உச்ச பலன்ல இருக்கும் போது அது தங்கமா நமக்கு மாறணும். நிறைய ஸ்தானத்துல குரு புஷ்ய யோகம் ஏற்படும் போது ஆலயம் கண்டிப்பாக ஒரு நாளார் கால் மிதிக்கணும். நீங்க பெரிய மாற்றங்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது. இப்போ என்னன்னா இவங்க லோன் அப்ளை பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா வட்டி கிடைக்கும். சில்லறையா நிறைய இடத்துல இஎம்ஐ கட்டுவீங்களா, அந்த கடன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஒரே கடனா வச்சுக்கக்கூடிய நிலைமை தான். வெளிநாட்டுல போய் நம்ம குடியுரிமை வாங்குற மாதிரி, வெளிநாடு வாழ் நபர்களுக்கு அங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி. ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். சார், நிறைய விஷயம் நீங்களும் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன சார் சொல்ல போறீங்க? அதாவது இந்த 60 நாட்கள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான யோகம். அது பேரு குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது அந்த நம்ம உச்சம் பெறக்கூடிய குரு புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வடமொழியில. ஆனால் அது பூச நட்சத்திரம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அந்த குரு பூச நட்சத்திரத்துல அடுத்த 60 நாட்கள், நான் சொல்லக்கூடியது ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும், அது கிராஸ் ஆகக்கூடிய வேலைகள்ல பொதுவாக ரிஷி முனி சன்னியாசிகள் பிறக்கக்கூடிய வேலையாக மிகப்பெரிய மகா யோகமாக மாறக்கூடிய அற்புதமான தருணம். அதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் ஒரு விஷயத்த நமக்குள்ள, நான் சொல்றது ரெண்டா பிரிச்சிடலாம். அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிடலாம். அகத்தை வந்து மேல்படுத்தக்கூடிய அற்புதமான டைமிங் இந்த 60 நாட்கள். ஒன்று. இன்னொரு ஆங்கிளில் நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் பக்கத்தில் வைங்க சார், நமக்கு என்ன நடக்கும், 12 ராசிக்கு ஏதாவது தேருமா தேராதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லேன், 3 ராசிகளுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம். அதில் முதல் வந்து கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிகள் கண்டிப்பாக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஃபேமிலி செட்டில் ஆகிறது, குழந்தை பிராப்தம் ஆகிறது, மன நிம்மதி கொடுக்கறது, எல்லாத்துலேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய, மெயினாக வேலையில் நிரந்தரத்தன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். ரிஷபம், கன்னி, மகரம், இவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கறது, அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது, பிரச்சனைகள்லேருந்து ஓய்வதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சு இந்த 3 ராசிகளுக்கும் ஏற்படும். மிதுனம், துலாம், கும்பம், இவங்களுக்கு பணம் எங்கிருந்து வரும்னு தெரியாது, பஞ்சா பறந்துட்டு வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி காம்பினேஷன் குரு புஷ்ய யோகம் ஏற்படுது அப்படின்னா, நின்று போன பணம், வராத ஃபேமிலி, விட்டு போன ஹஸ்பண்டு, விட்டு போன ஒய்ஃபு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது வரும். 6ஆம் இடம் 10ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கனால அடுத்த 2 மாதம் வேலையில் நீங்கள் தான் நம்பர் 1, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. அது மிதுனம், துலாம், கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ விட்டு போனது என்ன இருக்குது, நம்ம மேஷம், சிம்மம், தனுசு, இவங்களை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபரபிள் டைமிங், இடமாற்றம் கொடுக்கக்கூடிய வேலை. நிறைய பேர் வந்து எஃப்டி போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வேறு ஒரு புதுசான ஒரு விஷயத்துல நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிறது, அப்கிரேட் ஆகிறது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல சின்ன சின்ன சிக்கல்கள் கொடுக்கறது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி நல்லது பண்ணாதுல்ல, ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கும். இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு கால வேலையாக இருக்கப்படுது. பட் எப்படி பார்த்தாலும் 85% இந்த குரு புஷ்ய யோகம்ங்கிறது ரொம்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நிறைய பேர் வந்து இது தான தர்மங்களுக்கும், என்ன சொல்லலாம், ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய யோகா கற்றுக்கிறதுக்கும், மிகப்பெரிய விஷயங்களை நம்ம, அதாவது ஜபதப அனுஷ்டானங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் காலமாக இந்த காலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பண்ண நல்ல லைஃப் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வேதத்துக்கு வந்து பெரிய நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னன்றத பார்க்கலாமா? சார், சிம்ம ராசிக்கு குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னென்ன? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம், இது கம்ப்ளீட்டா நான் பார்க்கறது முதலீடுகளுக்கான காலம் வேலையாக தான் நான் பார்க்குறேன். இந்த 60 நாட்கள் சில பேர் இஎம்ஐலையார் கட்டி ஒரு நிலத்தை வாங்குங்க. நிலத்துல முதலீடு பண்றது இந்த டைம் பீரியட்ல ரொம்பவுமே அத்தியாவசியம். யாரெல்லாம் ஒரு வேளை இந்த ஃபீல்டு மாறணும், எனக்கு வேலை பிடிக்கல, வேலை மாறணும், முடிஞ்ச அளவுக்கு நான் வேற ஊருக்கு போய் செட்டில் ஆகிடணும். இப்போ இந்த டைம் பீரியட்ல நிறைய பேர் வந்து ஃபாரின்லாம் பிஆர் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு கிடைக்குமா, பிஆரோட சேர்ந்து வேலையும் கிடைச்சி போகுமா, இல்லை அங்கே போய் வேலை தேடணுமா. இந்த மாதிரி குறிக்கோள் இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு 80% ஃபாரினுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஏகப்பட்ட பேர் கண்டிப்பாக வேலையை மாறியே தீர்வீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு புஷ்ய யோகம் ஏற்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 12ஆம் இடம் அப்படின்னாவே அயன சயன போக விரயஸ்தானம். 2வது
மறைமுகமாக இருக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ ஊரை விட்டு வெளியே போற மாதிரி, வெளிநாட்டுல போய் நம்ம குடியுரிமை வாங்குற மாதிரி, வெளிநாடு வாழ் நபர்களுக்கு அங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வேற ஊர் வேற ஸ்டேட்ல உங்களுக்கு இன்ஃபேக்ட் உங்களுக்கு இது கிடைக்கக்கூடிய சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அங்க உங்களுக்கு மெரிட் சீட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நம்ம இடத்த வேற இடத்துக்கு மாறுற மாதிரி. சில பேர் இருக்கிற கடையை வேற இடத்துக்கு மாற்றுவாங்க, சில பேர் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு ஜம்ப் அடிப்பாங்க, நைட் ஷிஃப்ட் இல்லாமல் டே ஷிஃப்ட்டுக்கு மாறுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிம்மத்துக்கு மிக மிக அதிகமாக நடக்கும். ஆனால் நான் சொல்லக்கூடியது, இந்த குரு புஷ்ய யோகத்தை சிம்மராசி நண்பர்கள் ஒரு நகைச்சீட்டு போடுங்க. நான் சொல்றது ரொம்ப பேசிக்காக சொல்லுது. ஒரு 500 ரூபா 1000 ரூபா கட்டி மாதம் மாதம் ஒரு நகைச்சீட்டு மாதிரி போடுங்க. நகைச்சீட்டு தான் போடணும், சீட்டு போடக்கூடாது. குரு உச்ச பலன்ல இருக்கும்போது அது தங்கமாக நமக்கு மாறணும் இல்லையா. ஒரு நிலம் வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணி கரெக்டாக அதை வந்து பிளான் பண்ணிங்கன்னா நிலத்தில் முதலீடு பண்ணலாம். லாங் டேர்மாக பிளான் பண்ணோன்னா நிறைய பேர் இதை வந்து மாட்டு பண்ண வைக்கலாம். இப்போ பசுமாட்டு பண்ண வச்சாங்கன்னா ரொம்ப சூப்பராக வருவாங்க சிம்மம். ரெண்டாவது, இருக்கிற வீடை மாற்றணும்னா இப்போ வேற இடத்துக்கு நீங்கள் வீடு மாறக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுதுன்னா அந்த நதி பக்கத்துலேயோ ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும், அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் குடிபெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து சிம்மத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நைட்டு தான் சார் என் வேலையை, டே டைம் வேலையே இல்லை சார், எனக்கு என்னோட மெட்டபாலிசம் டோட்டலாக கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு இப்போ டைரெக்டாகவே வந்து புது வேலைக்கு இன்ஃபேக்ட் டே ஷிஃப்ட் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடில் ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ சிம்மராசி நண்பர்கள் கண்டிப்பாக ஸ்டாமினா இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த குரு புஷ்ய யோகத்தில் கன்ஜங்க்ட் ஆகும்போது உடம்புல வந்து அயர்ன் சத்து குறையும். அதனால கண்டிப்பாக அயர்ன் இன்டேக், விட்டமின் இன்டேக் கண்டிப்பாக வந்து சிம்மராசி நண்பர்கள் அதிகமாக பண்ணணும். என்ன பண்ணாலும் கோவிலுக்கு போகிறது மறந்துடாதீங்க. விரயஸ்தானத்தில் குரு புஷ்ய யோகம் ஏற்படும் போது ஆலயம் கண்டிப்பாக ஒரு நாளார் கால் மிதிக்கணும் நீங்கள். அப்போ 60 நாட்களும் காலையில் 6 to 7 ஏதோ ஒரு கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் கூடிய அம்பாள் கோவிலுக்கார போங்க. பெரிய மாற்றங்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது. இப்போ என்னன்னா இவங்க லோன் அப்ளை பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா வட்டி கிடைக்கும். அதாவது இன்னொரு கான்செப்ட்ல இருக்கு. காலபுருஷனுக்கு 4ஆம் வீடா இருக்கறனால இந்த வீடு ஆல்ரெடி லோன் வாங்கியிருப்பாங்க. இப்போ அந்த வீடு லோன் வாங்கி 10 வருஷம் ஆயிருக்கும், இல்லை 5 வருஷம் ஆயிருக்கும். அந்த வீட்டுடைய ரேட்டு அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆயிருக்கும். அந்த பேங்க்ல போய் பிளட்ஜ் பண்ணும்போது அப்டேட் லோன் கிடைக்கும். அதை எடுத்து இவங்களுக்கான நிறைய கடனை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இந்த கால நிலைமைகள் ஏற்படும். அப்போ கண்டிப்பாக ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையும் வரும். இப்போ என்னன்னா உங்கள் உழைப்புக்கு ஏதோ ஊதியம் கிடைக்கும். லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸாக நெருடலாக இருக்கக்கூடிய நிலைமைகள் இருந்தால் கூட இப்போ புதுசாக ஒன்று அப்ளை பண்ணும்போது நடக்கும். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நல்லா இருக்கு. பெருசாக எதிர்பார்க்காதீங்க. விரயத்தில் குரு புஷ்ய யோகம் இருக்கும்போது நேரடியாக நமக்கு ஹெல்ப் பண்ணாது. இது என்னன்னா கொலாட்ரல் விக்டரின்னு தான் சொல்ல முடியும். யாருக்கோ நடக்கும், யாரோ அங்கே நடக்க வேண்டியது நமக்கு நடந்துச்சு. எதிர்பாராது நடக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த ஒரு சிம்ம ராசிக்கு இந்த 60 நாட்கள் உங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா அஷ்டமத்தில் சனி, விரயத்தில் குரு புஷ்ய யோகம் எதுவுமே நேரடியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, மறைமுகமாக தான் ஹெல்ப் பண்ணும். சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டில் தூக்கத்தை எதிர்பார்க்காதீங்க. நிறைய ட்ராவல் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஊதியம், அதுக்கான ஒரு பெரிய சம்பளம், இன்ஃபேக்ட் புது ஃபீல்டு, புது ஜாபு, புது செக்டார் என்ன நீங்கள் பிளான் பண்ணாலும் நடக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு திவ்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சிம்மத்து. சார் சிம்மராசிக்கு இவ்வளோ சொல்றீங்களே, அப்போ இவங்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா சார்? அதுதான் நான் சொன்னேன். அதாவது என்ன, எக்ஸிஸ்டிங் கடனை நீங்கள் அப்டேட் பண்ணி வாங்கிட்டு சில்லறையாக நிறைய இடத்துல இஎம்ஐ கட்டுவீங்களா, அந்த கடன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஒரே கடனாக வச்சுக்கக்கூடிய நிலைமை தான் இந்த கடன் வாங்கக்கூடிய. ஏன்னா குரு புஷ்ய யோகம் வந்து கெடுதல் பண்ணக்கூடிய கடனாக இருக்காது. எங்கள் தாத்தாக்கு கேன்சர், அதனால போய் அட்மிட் பண்ணால் 10 லட்சம் வேணும், நான் போய் ஃபர்ஸ்ட் லோன் வாங்குறேன், இந்த மாதிரி விஷயத்த கொடுக்காது. யூ ஷுட் பி வெரி கிளியர் இனஃப். இதில் வந்து நல்லது பண்ணுறதுக்கு தான் இந்த யோகம் பண்ணுமே தவிர கெட்டது பண்ணுறதுக்காக இந்த குரு புஷ்ய யோகம் ஹெல்ப் பண்ணாது. அப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி சார் இருக்கும்? கொஞ்சம் தள்ளி போய் தான் முக்கியமான சமாச்சாரம். இந்த சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள், ஒருவேளை நீங்கள் ஐஐடி ஜேஇ எழுதினாலும், சிவில் சர்வீஸ் எழுதினாலும், நீட் எழுதினாலும், முதல் விஷயம் நான் சொல்ல வேண்டியது, லாஸ்ட்டு கவுன்சிலிங் வரைக்கும் தயவு செய்து பொறுமையாக இருங்க. ஏன்னா விரயத்தில் குரு புஷ்ய யோகம் இருக்கும்போது லாஸ்ட்டு சீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கிடைக்கும். நம்ம இனிஷியலாகவே நம்ம எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல, நமக்கு கட் ஆஃப் இல்லை அப்படின்னு சொல்லி டக்குன்னு மாறுறதோ, வேஸ்ட் பண்ணி கொண்டு போய் வேறு ஏதாவது ஒரு பேசிக் டிகிரியில் போய் பணம் கட்டுறதோ இது பண்ணாதீங்க. ப்ளீஸ் வெயிட் டில், அதாவது எங்கேயாரோ ஆல்ரெடி சொல்லி ஒரு பேசிக் அட்வான்ஸ் கொடுத்து உங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு ஆறுதலுக்காக எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு சீட்டில் நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்னன்னா, லாஸ்ட் கவுன்சிலிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு காலேஜ் கிடைக்காம இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தைரியமா இருக்கலாம். இவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும்? மெயினாக என்ன கேட்டிங்கன்னா, சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், அனந்த பத்மநாபன்,
இல்லைன்னா பள்ளி கொண்ட பெருமாள் இவரை போய் பாட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பாசிபிளாக அந்த ஊருக்கே போய், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீரங்கம் போறீங்கன்னா ஸ்ரீரங்கத்துலேருந்து நடந்து போய் சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் திருவனந்தபுரம் போறீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து இறங்கி போய் சுவாமி தரிசனம். ஏன்னா சனி வந்து திரிகோணத்தில் இருக்கும்போது கால் பயணமாக போகணும், பாத யாத்திரையே போகும்போது அது வெற்றியை கொடுக்கும். அதனால இந்த விஷயத்த சொல்கிறோம், அவ்வளோதான். சார், குரு புஷ்ய யோகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த சனி வக்ரம் வேற நடக்கிறதுனால ஏதாவது இந்த 12 ராசிகளுக்கு இம்பாக்ட் ஏதாவது இருக்குமா சார்? குட். அதுதான் இப்போ குரு வந்து புஷ்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறாரு, பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறாருன்னு சொல்றாரு. பூச நட்சத்திரத்துக்கான அதிபதியே சனி தான். அந்த சனி பாக்யஸ்தானத்தில் வக்ரம் அடைய போறான். அதாவது இதுக்கு முன்னாடி முன் ஜென்மத்தில் நம்ம செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான புண்ணியத்தையும் இழுத்து கொண்டு வந்து இப்போ ஹெல்ப் பண்ண போடுது. குரு புஷ்ய யோகமே அதிர்ஷ்டம். அதில் சனி வக்கரம் அடைஞ்சு புதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது, புதன் கெட்ட கிரகம் கிடையாது, நல்ல கிரகம், சுப கிரகம். சனி புதன் காம்பினேஷன் வந்து ரிசர்ச் கூடிய ஆப்ஜெக்ட், ஆய்வுக்கூடிய சப்ஜெக்ட். அதனால பொதுவாகவே இந்த டைம் பீரியடில் யாரெல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் படிக்கணுமோ, உங்கள் கர்மா என்ன இருக்குன்னு கிளென்ஸ் பண்ணிக்கக்கூடிய டைமிங், எந்தெந்த தெரியாமல் பண்ணதோ தெரிஞ்சு பண்ணதோ, எப்போ பண்ண குத்தமோ அது இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கிளியர் பண்ணணும்னா இந்த டைமில் பண்ணக்கூடிய தானங்கள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதனால் இப்போ சனி மாறுறதுனால அந்த குரு புஷ்ய யோகத்தினால நமக்கு நல்லது நடக்கும். ஏன்னா எந்த நட்சத்திர சாரத்தில் போகிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதியே பாக்கியத்தில் வக்கரமாறான். அதனால் பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. நிறைய பேருடைய ஃபேமிலி ஒன்று சேர்றதுங்கிற மாதிரி ரொம்ப நாள், அதாவது ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கோம் சார். பெரிய சித்தப்பா பையன் சித்தப்பாவும் பெரியப்பாவும் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை. இந்த பழையதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரே ஒரு பெரிய செவரு எழுப்பிட்டு சண்டை போடுவோம். அந்த மாதிரி இப்போல்லாம் அந்த செவரெலாம் உடச்சி போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் இந்த குரு புஷ்ய யோகத்தில். இந்த குரு பெயர்ச்சி நடந்திருக்குல்ல, அதுக்கப்புறம் வரப்போற யோகங்கள். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கடகத்துக்குள்ள வந்த குருவோ 3 நட்சத்திரங்களை தாண்டுவார். அது முதல் நட்சத்திரம் தாண்டும் போது அவ்வளோ வேல்யூ இல்லை. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் தாண்டும் போது நம்முடைய ஜோதிட சாஸ்திர பிரகாரம் அது குரு புஷ்ய யோகமாக, பெரிய யோகமாக கன்சிடர் பண்ணுவோம். அதில் என்ன நடக்கும்? தான தர்மங்களுக்கு உகந்தது, பெரியவங்களுக்கு, அதே மாதிரி குருமார்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு, பண்டிதர்களுக்கு, வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு, அதே மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அன்னதானம். எந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் நான் தீட்சை எடுத்துக்கிறேன் சார், நான் வந்து ஸ்ரீ திரிபுர சுந்தரி உபாசனம் பண்ணுறேன், தேவி மாத்தியம் படிக்கிறேன், புதுசாக இந்த விஷயத்தை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இது ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான டைம். ரொம்ப அழகாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு புஷ்ய யோகம்ன்றதை ரொம்ப தெளிவாக வேற எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார். நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக எங்களுக்கு சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட விளக்கங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம்.